ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யூதா எழுதின நிருபம் 21 கூட வாசித்து தியானிக்கலாம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அம்மையாகவே நாம் காத்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய இரக்கத்திற்காக இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக இந்த உலகத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய இரக்கத்தை பெறும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த காத்திருப்பதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்று முதலாவதாக விசுவாசத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம்தான் நம்மை கடைசி வரைக்கும் நடத்துகிறதாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு விசுவாசம் மிக முக்கியம். அந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொள்வது மிக அவசியம். அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் ஜெபிக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறார்களா என்பதை அவர்கள் சந்தேகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்கும் போது தான் நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளும் போது தான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் நிலை நிற்க முடியும். ஏனென்றால் அன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அக்கினி சூளையில் போட்டபோது அவர்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டுதான் அந்த நிலையிலே அவர்கள் ஒரு வெற்றியை ஜெயத்தை கண்டார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 21 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமும் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவிக்குள்ளும் நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பிலே நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளிலும் அந்த அன்பில் நம்மை காத்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நாம் தேவனுடைய இரக்கம் இருக்கும்போது தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் இருந்தாலும் நித்திய ஜீவனுக்காக நாம் தகுதி பெற வேண்டும். அந்த ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய இரக்கம் தேவை. அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இந்த அனைத்து காரியங்களுக்காகவும் நாம் காத்திருந்து விசுவாசம், பரிசுத்த ஆவியின் ஜெபம், தேவனுடைய அன்பு, நித்திய ஜீவன், இந்த எல்லா காரியங்களையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாம் இரக்கங்கள்லாம் தேவனிடத்தில் உண்டு. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் காத்திருந்து ஜெபியுங்கள். விசுவாசத்தில் உறுதிப்படுங்கள். பரிசுத்த ஆவியினாலே ஜெபியுங்கள். அன்பிலே நீங்கள் அன்பிலே கட்டப்பட வேண்டும். இப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது தான் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தொடர்ந்து தேவனுடைய இரக்கத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை இந்த யூதா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒவ்வொரு நாளிலும் நாம் ஆவியானவரோடு துணையோடு கூட ஜெபம் செய்யும்போது தான் தேவனுடைய அன்பிலே நாம் வளர முடியும். தேவனுடைய அன்பிலே நாம் காத்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த அன்பு நாம் தொடர்ந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் அநேக காரியங்களில் நிமித்தமாக இடறி விடுகிறார்கள். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த தகுதியை இழந்து விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளிலும் காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை
முடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவனுடைய அன்பிலே எங்களை காத்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் முன்னேறி தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகளாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. உடைய இரக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.